ஐஸ் லேப்டாப் வாங்க போகிறோம் காய்ஸ். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிஎம் கொடுக்குற கவர்மெண்ட் லேப்டாப் வாங்குறதாங்க நம்ம காலேஜுக்கு போயிருக்கோம். கீழே வந்து லேப்டாப் வாங்குற இடத்துல செம்ம கூட்டம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் லேப்டாப்பை வாங்கி வந்துட்டோம். லேப்டாப் வாங்கணுன்னு என்ன ஆனந்தம் பாருங்கள், அந்த கரடி மூஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கி நம்ம கிளாஸுக்கு திருப்பி வரோம். பாருங்க அங்கே பேக்கு கொடுத்தாங்க லேப்டாப்போட, அந்த பேக் எடுத்துன்னு நம்ம பேக்கில் லேப்டாப் வச்சுன்னு பக்காவாக கிளம்பிட்டோம். உடனே கடைக்கு வந்தோடனே வேகமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த லேப்டாப் கிளிக்கிறது தாங்க என் ஃபுல் மைண்ட் செட்டு. லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சாரோட ஃபோட்டோ போட்டுருந்து அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை நமக்கு பிரிக்கிறதுல செம ஆர்வமாக இருக்கும். இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். உடனே கத்தி எடுத்து கிடக்குன்னு அந்த மேலே ஓட்டி இந்த ஏசர் டைப் எடுத்து வச்சோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் எந்த பிராண்டு பிடிக்குமோ அந்த பிராண்டை நேமாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் பார்த்தீங்கன்னா கடன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கத்தி எடுத்து நல்லா கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. லேப்டாப்பை கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார் ஃபோட்டோவும் கலைஞர் சார் ஃபோட்டோவும் முன்னாடி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு ஷீட் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம உடனே எடுத்து பட்டனை ஆன் பண்ணி பார்த்தோம். ஆன் பண்ணோடனே உள்ள ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஒரு லோகோ தான் வரும். கடைசியாக ஒரு வழியாக நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கியாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தாங்க, வெற்றிகரமாக லேப்டாப்பை வாங்கிட்டோம்.